ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காராமணி காய் கறி பண்ண போகிறோம், பொரியல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை பொடிசாக நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக போட்டுடலாம். நம்ம பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி வச்சு, தண்ணி வடித்து வெளியில் கொட்டக்கூடாது, இதிலே வேகணும். சுண்டிடும் தண்ணி வெந்து, காயோட சத்துக்கள்லாம் வெளியில் போகாத கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதுதான், வேக வச்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், வேகட்டக்காய். தண்ணியை நல்லா சுண்ட விட்டாட்டு இப்போ கறிக்கு தேவையானதெல்லாம் போட்டு வதக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு வெடிக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச காராமணி காயை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிண்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் பெருங்காய பொடி, சாம்பார் பொடி கொஞ்சம், லைட்டாக சால்ட்டு. ஆல்ரெடி காயிலே சால்ட் போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமாக சேர்க்கணும். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம காய் ரெடி ஆகிடுது, காராமணி கறி. இப்போ காராமணி கறி ரெடி ஆகிடுது. எல்லோரும் ஆற்றுல பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.